ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சார், டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பியிலேருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குங்க. டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 முடிஞ்சு இப்போ நியமன தேர்வு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த நியமன தேர்வில் என்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது சார், ஏதாவது போனஸ் மதிப்பெண் தருவாங்களா சார், நியமன தேர்வு ரத்து செய்வாங்களா சார் அப்படின்லாம் எதுவுமே நடக்காதுங்க. நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதாவது உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பணி வழங்க ஆணைகள் வந்துடுச்சுங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா 2023-24 கல்வியாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்கள் உடனடியாக போடணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர்கள்லாம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு உடனடியாக நடத்த, அதாவது டிஆர்பி ரிசல்ட் வெளியிறது கொஞ்சம் காலதாமதமானாலுமே தற்போது வந்து உடனடியாக பயிற்சி கொடுத்து உடனே டீச்சர்ஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துருச்சுங்க. இது எந்த முறையில் நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் தாங்க வருதுங்க. ஏன்னா நியமன தேர்வு வந்து வந்துடுச்சுங்க. மே 12 to 18ஆம் தேதிக்குள்ளே முடிக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சுங்க. அன்பில் மகேஷ் அமைச்சர் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டாருங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 கல்வியாண்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக 15,000 ஆசிரியர்கள் நியமனம் என்ன சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் வந்ததுனால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு 100% நடக்குங்க. போனஸ் மதிப்பெண் வழங்குறதை பற்றி எதுவுமே சொல்லலையே சார் அப்படின்னா, போனஸ் மதிப்பெண் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களான்னு இந்த மாத இறுதிக்குள்ளே தாங்க தெரியும். இருந்தாலுமே 80 மதிப்பெண் 82 மதிப்பெண் எடுத்துருக்கவங்க தான் பாஸ் அப்படின்ற அறிவிப்புகள் தெரியுங்க உங்களுக்கு அனைவருக்கும். நீங்கள் 70 மதிப்பெண் பார்டர் மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இறுதி டைமில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ஒன்றுமே செய்ய முடியாது போயிருங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்பொழுதே இந்த நீங்களும் படிங்க. ஏன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்க ஏதாவது போராட்டங்கள் நடக்குங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000-17,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முடிவுகள் 100% வருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.